ஹாய் மக்களே, சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து போட்டுட்ருக்கேன் உங்களோட A to Z மார்க்கெட் சேனல்லேருந்து இப்போ ஒரு வீடு பார்க்க வந்திருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி மக்களே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரா வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 feet ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க. அழகாக ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 வீடு பண்ணிகிட்ருக்கோங்க. அதில் வந்து ஒரு 2 வீடு புக் ஆகிருக்குங்க. ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 24 feet ரோடில் DLF இருக்கவங்களுக்கு போரூர் ஜங்ஷன்லேருந்து எல்லாமே ரொம்ப நியர்பையில் வருங்க. டிஎல்எஃப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த ஏரியா சூஸ் ஆகும். ஏன் அதை சொல்கிறேன்னா, இதில் புக் பண்ண 2 வீடும் டிஎல்எஃப்பில் ஒர்க் பண்ணுறவங்க தான் புக் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான எலிவேஷன் எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குது பாருங்கள். வித் லைட் செட்டப்போட உங்களுக்கு வந்து ஒரு 24 feet ரோடில் இப்போ வந்து ரோடு போட போகிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த ப்ராப்பர்ட்டி அவைலபிள் இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் உள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள், பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற சின்ன தகவலும் தெரிய வருங்க. நம்ம பண்ணுறது எல்லாமே டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க. அதனால் எந்த வித ப்ரோக்கரேஜும் நீங்கள் பே பண்ண தேவையில்லைங்க. மெயின் கேட்டு நல்ல ஒரு கிராண்டியரான மெயின் கேட்டுங்க. மெயின் கேட்டு ஒரு தனியாக கொடுத்துருக்காங்க, விசிட்டர் கேட்டுன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 20 அடி 22 அடி கிட்ட வருங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரண்டேஜ் உள்ளே என்ட்ரான உடனே நல்ல ஒரு ரஃப் டைல்ஸ் ஒட்டி 2 கார் விடுற மாதிரி ஒரு அழகான பார்க்கிங் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்க்கிங் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சைடில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு ஃபால் சீலிங் பண்ண மாதிரி ஒரு அழகாக வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க. செட்பேக்கை பார்த்துருவோம். இது வந்து செட்பேக் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 feet இருக்குங்க. நேராக போய் லெஃப்ட் போகலாம். அந்த அளவுக்கு வந்து செட்பேக் வந்து நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்லேயே போர் இருக்குது. இங்கே ஒரு சம்பு செப்டி டேங்க் இருக்குங்க. எல்லாமே வந்து பக்காவாக வந்து ஆஸ் பர் வாஸ்துவில் அழகாக கொடுத்துருக்கோங்க. இங்கே வந்து 3 phase EB உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே உங்களுக்கு வந்து இருக்குங்க. 3 phase EB வாங்கி கொடுத்துட்டோம். அதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த சைட்லேருந்து உங்களுக்கு கார் பார்க்கிங் வியூ காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது கார் பார்க்கிங் வியூடு. நல்ல கிராண்டியரான ஒரு கேட்டு தாங்க. கேட் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கொயர் டியூப் ராடில் அழகாக பண்ணியிருக்காங்க. டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீசென்ட் லுக்கில் டைல்ஸும் நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் என்ட்ரன்ஸுக்கு முன்னாடி அழகாக கிரானைட்டில் ஸ்டெப்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. கேட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எம்எஸில் உங்களுக்கு வந்து கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆஸ் பர் வாஸ்துங்க, லாபம் நஷ்டம் உள்ள காலை வச்சா லாபம்ங்க. அந்தளவுக்கு வந்து ஆஸ் பர் வாஸ்து வீட்டுக்குள்ளே போகும்போது லாபம் அப்படின்னு காலை வைக்கணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க, நல்ல வெளிச்சத்துக்காக. இந்த கேட்டை திறந்த உடனே மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் சூஸ் பண்ணலங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிள்ளையார் படமோ இல்லை கிறிஸ்டியன்னா ஒரு ஜீசஸோட இதுவோ இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாங்க அழகாக ஒரு ஃப்ளாரல் டிசைனில் பண்ணி கொடுங்கனாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோங்க. உள்ளே வந்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஹாலா இல்லை மினி பார்ட்டி ஹாலான்னு கேட்குற அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹாலு. அதில் ஒரு அழகான ஒரு ஃபால் சீலிங் போட்டு நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் இந்த ஹாலை பண்ணி கொடுத்துருக்கோங்க. சைடில் வந்து பெரிய ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கோம். அதுவும் நல்ல ஒரு வெளிச்சம் காற்றுக்கு நல்லாவே சூப்பராகவே இருக்குங்க. இந்த சைடில் நீங்கள் வந்து பூஜை ரூம் வச்சுக்கலாம். இங்கே வந்து ஆல்ரெடி நாங்கள் பூஜை ரூம் செட்டப் இங்கே கொடுத்துருக்கோம். உள்ளேயே வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு L டைப் சோஃபா போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16x 16 சைஸில் இருக்குங்க. மேலே அழகாக வந்து ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஃபால் சீலிங், அதில் ஒரு சின்ன ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபேன் ஃபிட்டிங்கு லைட் ஃபிட்டிங் எல்லாமே வாங்கி வந்து அவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் செமி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க. பார்த்த உடனே உங்களுக்கு வந்து அட்டகாசமான ஒரு குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டும் பாருங்கள், ஒரு லேட்டஸ்ட்டு டிசைனில் உங்களுக்கு டிவி யூனிட்டு ஒரு 100 inch டிவி கூட வச்சுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இங்கே கீழே வந்து உங்களுக்கு கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு வந்து நல்லா பெருசாக வந்து உங்களுக்கு வந்து பூஜை ரூம் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு லைட் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் இந்த பூஜை ரூம் செட்டப்பு. நல்ல ஒரு பக்காவான குவாலிட்டியில் ஒரு எல்லாமே வுட்டு உங்களுக்கு வந்து வாட்டர் ப்ரூஃப் வுட்டு தான் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல MDF பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து நல்லா இருக்காது. இது வாட்டர் ப்ரூஃப் வுட்டே பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்டைலிஷான ஒரு டிவி யூனிட் தான் பார்த்தோம். ப்ளஸ் வந்து பூஜை ரூம் யூனிட்டும் பார்த்தோம். சின்ன விஷயத்தையும் வந்து இடத்தையும் வந்து அவங்க சேவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிக்கட்டு கீழே ஒரு இடம், அதையும் வந்து கபோர்ட் போட்டு
நல்லா அழகாக வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணி கொடுத்தா இன்வெர்ட்டர் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அழகான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து சோஃபா போட்டுக்கலாம். சோஃபா வந்து போட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு டைனிங் ஏரியாவாக நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கும் வந்து பக்காவான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹால் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராகவே பிடிச்சிருக்கு. ஃபால் சீலிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் பர் வாஸ்துவில் உங்களுக்கு வந்து வாயு மூலையில் கிச்சனை வச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனும் நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஸ்டைலிஷான ஒரு மாடலர் பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து ஸ்பைஸ் ரேக்லாம் பண்ணியிருக்காங்க. டைல்ஸும் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து சீலிங் வரைக்குமே வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒயிட் அண்ட் டீல் கலரில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே மாடலர் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க. பார்த்தோன்னே பிடிக்கும் அந்தளவுக்கு வந்து ஒரு பக்காவான குவாலிட்டியில். ஸோ உள்ள ஃபுல்லாகவே வந்து மாடலர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. மாடலர்லாம் 3 ட்ராயர் தான் வைப்பாங்க. இவங்க எக்ஸ்ட்ராவே பிளேட்ஸுக்குன்னு தனியாக ஒரு ட்ராயரும் உங்களுக்கு வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க. ஸோ இங்கே ஒரு ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இது கிச்சனில் இன்னும் வந்து நீங்கள் வந்து ஒரு பேண்ட்ரி இது ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு ஒரு அழகான இடமாகவும் உங்களுக்கு வந்து இருக்குங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு இதுதாங்க. ஷெல்ஃபு லாஃப்ட்டு அது ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு ஒயிட் அண்ட் டீல் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து இந்த கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் அழகாக வந்து அழுக்கானாலும் தெரியாத லெவலில் உங்களுக்கு வந்து டைல்ஸும் வந்து நல்ல ஒரு டார்க் கலரில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு செட்பேக் ஏரியா. செட்பேக் ஏரியாவுக்கு இங்கே ஒரு டோர் வருங்க. அதை தாண்டி ஒரு சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்காங்க. செட்பேக் ஏரியா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான செட்பேக் ஏரியா தான். ஸோ லைட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சைட் விசிட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய இருந்துச்சுங்க. அதனால் உங்களுக்கு வந்து நம்ம பகலில் கொஞ்சம் எடுக்க முடியல. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கிச்சன் பார்த்தாச்சு. கிச்சன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரும் ஒன்று சூஸ் பண்ணல. வர்றவங்க வேணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அழகான ஒரு டோர் கூட சூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து மஸ்கிட்டோ நெட்டோட இருக்குங்க. இது பாருங்கள், மஸ்கிட்டோ நெட்டோட அழகாகவே வந்து உங்களுக்கு வந்து ஜன்னல் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு 11 சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குது. மேலே லாஃப்ட்டு ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஷெல்ஃபு ப்ரொவிஷனும் இருக்குங்க. இது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்றதுனால கொஞ்சம் வந்து மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே இந்த கேட்டட் கம்யூனிட்டியில் 2 வீடு புக் ஆகிடுச்சு. டைல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரூஃப் லெவலில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குங்க. சைஸ் வந்து 5க்கு 7.5 சைஸில் உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க. ரெஸ்ட் ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மேலே போகிறதுக்கு படிக்கட்டு ஃபுல்லாகவே வந்து கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த படிக்கட்டை நான் சொல்லி ஆகணும். ஒரு சில இடத்துல வந்து படிக்கட் போடுவாங்க. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். இது நல்லா ஒரு 3.5-4 அடிக்கு உங்களுக்கு வந்து அகலம். இது வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்ல ரெயிலிங் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து அழகாக வந்து லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லுக்கை தருதுங்க. இங்கேருந்து ஹாலோட வியூ பாருங்கள். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹாலாக தான் இருக்குது. மேலே வந்து டாப் சைட்லேருந்து வியூ வந்து நல்லாவே இருக்குங்க. ஸோ நல்லா அகலமான படிக்கட்டு, அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கை தருது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து மேலே வந்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாகவே ஒரு லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃபுல்லாகவே கிரானைட்டில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு ஸ்பாட் லைட் போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமோட டோரும் இன்னும் சூஸ் பண்ணல. நீங்கள் வேணால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே என்ட்ரு ஆனோடனே இது பெட்ரூமா இல்லை ஒரு ஹாலான்ற லெவலில் ஒரு பெரிய பெட்ரூம் வித் அழகான ஒரு ஸ்பாட் லைட்லாம் போட்டு நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே கபோர்டும் வந்து நல்ல ஒரு ஸ்டைலிஷான டிசைனில் உங்களுக்கு வந்து கபோர்டு அது லாக் வச்சு உங்களுக்கு வந்து அதுவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயும் ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு க்ரீன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் லைட்லாம் நல்லா ஒரு சூப்பரான குவாலிட்டியாக ஸ்பாட் லைட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து ஹாலோட வியூ பாருங்கள். இந்த பெட்ரூமோட வியூ, சாரி நான் ஹால்னே சொல்லிகிட்ருக்கேன், ஏன்னா இது பார்க்கறதுக்கு பெரிய ஹால் மாதிரி தான் இருக்குங்க. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ கொடுத்துருக்கோம். அதுக்கும் வந்து ஃபுல்லாக வந்து மஸ்கிட்டோ நெட்டோடு கொடுத்துருக்கோங்க. நீங்கள் எங்கேயுமே வந்து மஸ்கிட்டோ நெட்டு இன்ஸ்டால் பண்ணணுன்னு கூட தேவையில்லை. இந்த சைட்லேருந்து உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன். பெட்ரூமோட வியூவு எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பால்கனி. இந்த பால்கனி செட்டப்பும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு எஸ்எஸ்ல நாங்கள் உங்கள் சேஃப்டி கேட்டும் அழகாக போட்டு கொடுத்துருக்கோம்.
இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க. ஸோ இங்கே நியர்பையில் உங்களுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் விலையே வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி ரூபா வருங்க. நம்ம அந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் வீடே தரோம். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 1,25 crore வருங்க. ஸோ பக்காவான ஒரு ப்ராப்பர்ட்டி தான், நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ப்ராப்பர்ட்டி, இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. அப்பார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஃப்ரீடம் இருக்காது. இண்டிவிஜுவல் ஹவுஸ் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் இதில் அப்டேட் பண்ணிக்கலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து ரெஸ்ட் ரூம் பற்றி சொல்லி ஆகணும். இது ரெஸ்ட் ரூம் இல்லைங்க, ஒரு மினி பெட்ரூம் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட் வாங்கல, அதில் 0.5 வாங்கல, இந்த சைஸ் தாங்க இருக்கும். அந்த சைஸில் உங்களுக்கு வந்து இங்கே ரெஸ்ட் ரூமே இருக்குங்க. நல்ல ஒரு அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஃப்ளோர் வரைக்கும் ரூஃப் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இண்டிவிஜுவல் வீடு மாதிரி கிடையாதுங்க, இது ஒரு மாளிகை மாதிரி அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. இங்கே ஒரு வாஷிங் மிஷினுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் எதுனா டிவி வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே ஒரு சோஃபா போட்டுட்டு டிவி கூட பார்த்துக்கலாம். அதுக்கும் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குங்க. இது வந்து இன்னொரு பெட்ரூம். இந்த பெட்ரூம்க்கும் டோர் சூஸ் பண்ணல, நீங்கள் வேணால் உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான். டபுள் கலர் ஷேடில் உங்களுக்கு வந்து இங்கே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது இந்த பெட்ரூமு. இதுலேயும் வந்து அழகாக ஃபால் சீலிங் போட்டு ஸ்பாட் லைட்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான். பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 17 சைஸில் உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்குது. நல்ல அழகான ஒரு ஃபால் சீலிங்லாம் போட்டு ஸ்பாட் லைட்லாம் போட்டு அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கேயும் கபோர்டு இருக்குது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அட்டாச் டாய்லெட்டு, இது ஒரு பிவிசி டோர் போட்டிருக்காங்க. உள்ளே என்ட்ரானோடனே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சீலிங் வரைக்குமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து அழகாக வந்து பிராண்டட் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல இதுவும் ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம். ஒரு 8க்கு 9 சைஸில் ஒரு மினி பெட்ரூம் சைஸே இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனிக்கு போகிறதுக்கு ஏரியாங்க. இதுலேயும் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பால்கனி. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. பால்கனி சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு 4க்கு 17 சைஸில் நல்ல ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வேணுனாலும் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். எல்லா ப்ரொவிஷனும் இங்கே வச்சுக்கலாங்க. ஸோ 24 feet ரோடில் நல்ல ஒரு மெயின் ரோடுக்கு ரொம்ப நியர்பையில். இந்த ரோடு நேராக போய் லெஃப்ட் போய் ரைட் போனீங்கன்னா மெயின் ரோடு வந்துடுங்க. சுற்றி நல்ல வீடுங்க, அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கிற ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. 24 feet ரோடு. உங்களுக்கு வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷனு, வாட்டர் கனெக்ஷனு, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லக்ஸரி வீடு தாங்க பார்த்துட்ருக்கோம். இந்த வீடை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். மக்களே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்க வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. இந்த ஏரியா நியர்பையில் நம்ம கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கம்மியாகவும் ப்ராஜெக்டில் வச்சுருக்கோங்க அவைலபிள். அது வேணாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். டாடா, see you, bye bye.